Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 96. ஓபன் பண்ணா முக்காடு போட்டு சில பேரு எங்கயோ படிக்கட்டுல பயங்கரமா ஏறி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் திடீர்னு 2 காவலாளிங்க வந்து தடுத்து ராஜாவெல்லாம் இப்ப பார்க்க முடியாது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு அங்கே வச்சு தடுப்பானுங்க. அப்படின்னா என்ன, இவங்க எல்லாம் வில்லேஜ் மக்கள் ராஜாவை பார்த்து சிவில் வார் எப்ப முடியும்னு சொல்லி கேட்க போறானுங்க. ஆனா அவனுக்கு விடுற மாதிரி இல்ல. ஏன்னா இப்ப இந்த சிவில் வாராலையும் பஞ்சத்தினாலையும் யாருக்கும் சாப்பாடுங்கிறது ஒழுங்காவே இல்ல. என்னத்தை திங்கிறது, பாவம் இவங்க குழந்தைகளுக்கு கொடுக்க பால் கூட இல்லையாமா. அதனால ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி பாவமா குழந்தையோட வந்து நிப்பாங்க. பாவம் குழந்தை பசியில காட்டுத்தனமா அழுகும். இவங்க எப்படியாச்சும் ராஜா கிட்ட பேசியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. ஆனா அவனுங்க விடாம புடிச்சு தள்ளுவானுங்க. இதையும் மீறி போனீங்கன்னா உங்களை கொன்று ஒண்ணு மிரட்டிட்டு இருக்கும் போதே அலபாஸ்டாவோட கிங் கோப்ரா அப்படியே டோரை திறந்துட்டு பொறுமையா வருவான். ராஜாவை பார்க்கும் போதே மக்களோட கண்ணுல அவ்வளவு வெறி, கத்துன்னு கத்துவாங்க. எல்லாத்தையுமே கைவிட்டுட்டீங்களா, எங்களுக்கு பதில் சொல்லுங்க, நீ எல்லாம் ஒரு ராஜாவா, அப்படி இப்படின்னு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். காவலாளிங்க எல்லாம் கத்துவானுங்க, ராஜாவை பார்த்து இப்படி பேசுனீங்கன்னா உங்க எல்லாத்தையும் பொழந்துருவோன்னு. ஆனா ராஜா காவலாளிங்க எல்லாத்தையுமே சைலண்டா இருக்க சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. என்னால எதுவும் ஒழுங்கா பண்ண முடியல, நான் பண்ணது தப்புதான்னு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் உள்ள வந்து பார்க்கணுமோ வந்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க பாரு. இப்ப ராஜாவை பார்க்கும் போதே தெரியுது எவ்வளவு டல்லா இருக்காருன்னு. அதுக்கப்புறம் அவரே சொல்லிடுவாரு, என்னன்னா இப்ப ஊர் மக்கள் எந்த நிலைமையில இருக்காங்களோ அதே நிலைமையில தான் இவரும் இருக்காராமா. சோ பொறுத்ததே பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்சம் மட்டும் போருங்க, எப்படியாச்சும் இந்த கிங்டம்ல நான் அமைதியை கொண்டு வந்துடுறேன், அதுக்காக என் உசுர கூட கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லுவாரு. அந்த டைம் அவருக்கு அவர் பொண்ணு விவி சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். யாரோ நம்ம கிங்டம் சரிக்க ட்ரை பண்றாங்க, அதுக்கு நம்ம விடக்கூடாதுன்னு. அந்த டைம் அவ கையில அந்த பச்சை கலர் டான்சிங் பவுடர் வந்து அப்படியே கொட்டும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கவலைப்படுவாரு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அப்படியே உள்ள போவாங்க. அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. இப்போதைக்கு அவருக்கு கவலை என்னன்னா, விவி இப்ப எப்படி இருக்கிறாளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ, நல்லாதான் இருக்கிறாளா, சாப்பிட்டாளா இல்லையான்னு ஒன்னும் தெரியல. பின்ன அவரோட பொண்ணு இல்ல, கவலை இருக்கத்தானே செய்யும். இங்க செஞ்சு விவி காண்டி டீ எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான். அவன் கொடுக்காம இருந்தா தானே ஆச்சரியம். அதே நேரம் நம்ம லூஃபியும் உசோப்பும் ரைஸ் பால் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இல்ல நம்மால ரைஸ் மேன் வேற. சஞ்சி வந்து மண்டேலே ஒரு போடு, சாப்பாட்டுல விளையாடுறீங்களாடா பண்ணி பயிலான்னு. சஞ்சிக்கே ஏகப்பட்ட வேலை. இவங்க அந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்குள்ள சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கணும். அப்பதானே கொண்டு போக முடியும். இவனுங்க வேற இங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தானுங்கன்னா காண்டாகத்தானே செய்யும். ஏஸ் பார்த்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு கேட்பான். கெஸ்ட் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஒரு பஞ்சாயத்துல நான் பாத்துக்கிறேன். உடனே உசோப்பும் லூஃபியும் ஹெல்ப் பண்றேன்னு சாப்பிடுற தட்டு எல்லாத்தையுமே மாப்பு துடைக்கிறாங்களே பக்கெட், அதுக்குள்ள போட்டு கழுவி எடுப்பானுங்க. தஞ்சி வந்து வழக்கம் போல தொண்டையிலேயே திட்டுவான். இங்க சாப்பிடு, ஆஹா நல்ல காத்துன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி முடி பறக்கிற அளவுக்கு காத்து வருதுன்னு பார்த்தா நம்ம ஜோரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் இவ்வளவு வெயிட்ட வச்சு. அப்ப காத்து வராம இருக்குமா? அந்த டைம் விவி வந்து நம்பிக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு கப்பலை இங்க நிறுத்த சொல்லுவா. என்னன்னா கருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்காமா. சரி ரைட்டு கப்பலை ஓரமா நிப்பாட்டுவாங்க. அவ என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சிருப்பா போல. அந்த லெட்டரை அலுப்பர்னா பேலஸ்ல கொண்டு போய் கொடுக்கணுமாமா. அதுவும் யாருகிட்ட, அவங்க அப்பா கிட்ட. இந்த லெட்டர்ல தான் இவளும் இகாரமும் சேர்ந்து என்னென்னலாம் பரக்கு வாக்ஸ பத்தி கண்டுபிடிச்சாங்களோ, கூடவே இவங்க நாட்டுல ஏன் இந்த மாதிரி பஞ்சாயத்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெளிவா எழுதி வச்சிருக்காளாமா. மெயினா crocodile பத்தி. அண்ட் இவளும் அலபாஸ்டாக்கு சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கான்ல, சோ இது எல்லாமே அந்த லெட்டர்ல இருக்குது. இந்த டெசர்ட்டை தனியா கிராஸ் பண்ணி போய் இத உன்னால பத்திரமா கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு கேட்ட உடனே அடிச்சு நவுத்துறேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் என்ன, அந்த லெட்டர் சட்டைக்குள்ள வச்சு டெசர்ட்டை கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணும், தண்ணி நிறைய குடிக்கணும் பா, அது என்ன பைபாஸ் ரோடா கிராஸ் பண்ணி போக டெசர்ட். ஆனா கரு எல்லாம் கெத்தா ஓகே நான் போறேங்கிற மாதிரி சொல்லிரும். சோ எல்லாம் நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. விவிக்கு செம ஹாப்பி. ஏன்னா இது மட்டும் அவங்க அப்பா கையில போய் சேர்ந்துச்சுன்னா இந்த கிங்டமை காப்பாத்த வழி பிறந்துருச்சுன்னு சந்தோஷப்படுவாராமா. அப்படியா சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு கரு சும்மா பீச்சிக்கிட்டு ஓடும். அதுக்குதான் தண்ணிய வாய்கிட்டே வச்சிருக்காங்களே, குடிச்சு குடிச்சு சும்மா 90ல ஓடும். என்ன இவ்வளவு வேகமா போகுதுன்னு மிரண்டு போய் பாப்பாங்க. இதெல்லாம் கேட்ட ஏசு, எது crocodile? அவன் 7 வார்லாட்ஸ்ல ஒருத்தனாச்சே, அவன் இந்த கண்ட்ரில தான் இருக்கானான்னு கேட்டவன ஆமாம்பாங்க. அவனுக்கே ஷாக் ஆகும். ஒரு பைரட்டு பெரிய கிங்டமையே ஆட்டைய போட ட்ரை பண்றானா, கேட்கும் போதே கொடூரமா இருக்கேன்னு. ஒரு பைரட்டு ஒரு இடத்துல நங்கூரத்தை போட்டு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறானா, கண்டிப்பா அவன் அந்த நாட்டோட சிம்மாசனத்தை ஆட்டைய போடதான் முயற்சி பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லுவான். ஜோரோ எல்லாம் அப்படியே ஷாக் ஆகியாப்பான். லூஃபி எனக்கு அப்புறம் கப்பல் எடுங்க சீக்கிரம் போலாம்பா. உசோப்பு கத்திட்டே வருவான், நான் இன்னும் ஏறலடா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு. அந்த டைம் ஏசு அவங்க டீப்பான கோலை அச்சீவ் பண்ண எல்லாத்துக்குமே கண்டிப்பா இன்னொரு பக்கம் ஒண்ணு இருக்கும், அதை தெரிஞ்சுக்கிட்டா போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அப்படியே கட் பண்ணி அந்த முரட்டு வில்ல பைய crocodile காட்டுறாங்க. அலபாஸ்டா கிங்டம் ஆஃப் சாண்ட். என்னதான் இந்த இடத்துல ஒரு பெரிய சிட்டியவே கட்டினாலும் இந்த இடம் பூரா இருக்கிறது வெறும் மண்ணு தான். பின்ன நம்ம வீட்டுக்கு கீழே மட்டும் என்ன தங்க புதையலா இருக்கு, பேசணும்னே பேசுறது. மேபி அவன் டெசர்ட்னு சொல்ல வர்றான் போல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டெசர்ட்ல எப்பவுமே சாவோட நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்குமாமா. இந்த மாதிரி அவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த ரோபின்ங்கிறவ வந்து இந்த மாதிரி நம்ம பில்லியன்ஸோட ஷிப் எல்லாம் யாரோ அடிச்சு தெரிக்க விட்டாங்களாமா. இப்பதான் எனக்கு தகவல் வந்துச்சுமா. உடனே அவனுக்கு காண்டாவும். ஆனா இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நம்ம கிட்ட தான் பில்லியன்ஸ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
இந்த பாலைவனத்துல ஒரு சின்ன துளி தண்ணி எல்லாம் என்னோட பிளான் எல்லாம் கெடுக்க முடியாது. இன் கேஸ் எவனாச்சும் என்னை எதிர்க்கணும்னு நினைச்சானா அவனை கொஞ்சம் கூட மதிக்காம நசுக்குன்னு நசுக்கி தள்ளிருப்பான். அவளும் ஓகே தான் சொல்லுவா. இப்ப என்னன்னா ஆல்ரெடி அவ மத்தவங்களை கான்டாக்ட் பண்றதுக்காக லிசர்ட் ரன்னர்ஸ் அனுப்பி விட்டாலாமா. அதுங்க பார்த்தா மெசேஜ தூக்கிட்டு சும்மா மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்குதுங்க. இங்க நம்மளுக்கு ஒரு வழியா டெசர்ட்டுக்கு பக்கத்துல வந்தாச்சு. இப்ப என்னன்னா டெசர்ட் டே டைம்ல சும்மா 50 செல்சியஸுக்கு காட்டுத்தனமா வெயில் கொளுத்தும். பார்த்து பத்திரமா தான் போகணும்னு சொல்லிட்டு நம்பி அப்படியே வருவா. உடனே சஞ்சய் கதறுவான், உன் டான்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு. விவியன் ட்ரெஸ் மாத்திட்டாளா? சோ தொண்டை கிளிய கத்துவான். ஆக்சுவலா இவங்க டெசர்ட் வழியா போறாங்க. அந்த டைமுங்கும் போது அப்படி அரைகுறையா ட்ரெஸ் போட்டு போனா கிண்ண எல்லாமே பயங்கரமா சன்பர்ன் ஆயிரும்ல. அதனால டெசர்ட்ல இப்படித்தான் ட்ரெஸ் போடணும். உடனே ஐயோ நான் கொடுத்த டான்சிங் ட்ரெஸ் எல்லாம் போச்சேன்னு ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பான். அடே வாடா லூசு பயலன்னு சொல்லி கூட்டு போவாங்க. சோ அப்படி ஒரு வழியா அங்க நங்கூரத்தை போட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கடலுக்குள்ள இருந்து ஆமா மாதிரி எதுங்களோ வந்து நிக்கும். அவங்கள பார்த்தோன்னே விவி பயங்கரமா ஷாக் ஆவா. என்னன்னா இதுங்க தான் குங்ஃபு டுகோங்ஸ் ஆமா. வந்ததுல ஒண்ணு என்ன சொல்லும், நீங்க இந்த இடத்தை தாண்டி போகணும்னா முதல்ல ஏன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு. அப்படி ஜெயிக்கலைன்னா கப்பலை இங்க நிப்பாட்ட கூடாதான், வேற எங்கேயாச்சும் போயிடுமாமா. என்ன சொல்றதுன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம உசோப்பு இதுக்கு மேல எல்லாம் என்னால கோல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுன்னு வெறித்தனமா கிளம்புவான். அட அதுங்க எல்லாம் தம் கூண்டு இருக்குங்கல்ல, அதனால ஈஸியா அடிச்சிடலாம் நினைச்சு ஜம்ப் பண்ணி போவான். அவன் போகும்போதே கத்துவா, வேணாண்டா அவசரப்படாதேன்னு. ஆனா அடுத்த செகண்ட் மூஞ்செல்லாம் வீங்க வச்சு அங்கேயே படுக்க போட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் செம ஸ்ட்ராங் ஆமா. அதுக்கப்புறம் என்ன லூஃபி களத்துல இறங்கி அடிச்சு தோக்கடிச்சிருவான். இப்ப இந்த குங்ஃபு டுகாங்ஸோட ரூல்ஸ் என்னன்னா இதுங்களை யாரு தோக்கடிக்கிறாங்களோ அவங்கள அதுங்க மாஸ்டரா ஏத்துக்குங்க. உடனே நம்மால எல்லாரும் மாஸ்டர்னு சொல்லி ரவுண்ட் கட்டுவாங்க. ஐயோ என்ன இத்தனை பேர் ரவுண்ட் கட்டிட்டாங்கன்னு இவி தொண்டையிலேயே கத்துவா. உடனே நம்மாலே அதுங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறானாமா. எல்லாரும் நான் பண்றதா பண்ணுங்க, இப்படி குத்துங்க, அப்படி குத்துங்க, அப்படி குத்துங்க, இப்படி குத்துங்கன்னு பயங்கரமா சும்மா தொண்டையிலேயே கத்திக்கிட்டே ட்ரைனிங் கொடுக்கறதோட நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. பையன் பயங்கரமா அலப்பற பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா போன பாட்டுல நம்மால ஆமா மாதிரி இருக்க ஒன்னு அடிச்சு ஜெயிச்சு அது எல்லாத்துக்குமே மாஸ்டர் ஆயிட்டான்ல. இப்ப அதுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு யூபா வர போறானாமா. தோரோ மத்தவங்க எல்லாம் அட எரும மாட்டு பையில லூசாடா நீன்னு திட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த டுகோங்ஸால டெசர்ட்ல எல்லாம் டிராவல் பண்ணி வர முடியாதாமா. ஏன்னா இதெல்லாம் கடல்ல வாழ்றதுங்க. அதுங்க லூஃபியோட காலை புடிச்சு தடவுன்னு தடவிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு இவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, ஆகா எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. நம்ம இவங்க ரெண்டுத்தையும் பிரிச்சு பெரிய தப்பு பண்றோமோன்னு ரெண்டு பேரும் ஒரு முக்குல உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப சாப்பர் என்ன பண்ணும், ஒரு லெக் பீஸ கொடுத்து இருந்தாங்க இதை சாப்பிட்டுட்டு எங்கேயே இருங்க என்ன ஒண்ணு அம்பிட்டு வெறும் சாப்பர் மேல பஞ்சா அலையாக்கா தூக்கிட்டு போயிருவாங்க. இப்படி ஒரே ஃபன்னு. அதுக்கப்புறம் என்ன வேற வழி இல்லாம அதுங்க எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு பை பை சொல்லிட்டு சோக கண்ணீரோட வருவாங்க. நமி வண்டியா திட்டுவா. ஏன்னா இப்ப இவங்க இருக்க நிலைமையே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அத கூட புரிஞ்சுக்காம பையன் எல்லா வேலையும் பண்றான். லூஃபிக்கு கவலை என்னன்னா அதுங்களே வர ஒத்துக்குதுங்க, நீங்க ஏன் விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பான். அதுகளால வர முடியாது. இன் கேஸ் அதுங்க தப்பி தவறி வந்தா கூட இவ்வளவு பெரிய கூட்டத்தை சிட்டிக்குள்ள கூட்டு போனாங்கன்னா என்ன ஆகும், எல்லாம் அப்புறம் இவங்களதான் நோட் பண்ணுவாங்க. அதனால லூசு மாதிரி எதுவும் பண்ணாம பேசாம மூடிட்டு வான்னு சொல்லி கூட்டு போவா. சாப்பர் மட்டும் ஐடியா பண்ணி அவங்கள தடுக்கல. கண்டிப்பா இவங்களுக்கு பஞ்சாயத்து தான். ஏன்னா அவங்க சாப்பாட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா நாங்களும் வரோம்னு. நல்ல வேலை சாப்பாடு கொடுத்ததுனால தான் அவங்க அங்கேயே இருக்காங்களாமா. இல்லன்னா ஃபாலோ பண்ணி கண்டிப்பா வந்திருப்பாங்க. இப்ப என்னன்னா சாப்பாடு அவங்களுக்கும் கொடுத்ததுனால இவங்க கிட்ட சாப்பாடு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. நம்ம பயலுக்கு இந்த பிரச்சனை எப்படி பண்றது எது பண்றதுன்னு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அதான் ஒவ்வொரு செகண்டும் விடாம பண்ணிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே வரும்போது விவி அப்படியே சோகமா வருவா. வந்து பார்த்தவங்களுக்கு செம ஷாக்கு. என்னடான்னா அங்க ஒரு டவுனே மொத்தமா மண்ணுல மூழ்கி போய் கிடக்குது. இதான் யூபா டவுனான்னு கேட்டா இல்லன்னு சோகமா சொல்லுவா. அட மேட்டர் என்னன்னா இதுதான் இருமலு டவுன். இந்த டவுனை தான் கிரீன் சிட்டின்னு சொல்லுவாங்க. பச்சை பசேல்னு சும்மா பலன்னு இருந்த இடம். அந்த இடத்துக்கே இந்த நிலைமை. இத பார்க்கும் போதே தெளிவா தெரியுது இல்ல வரக்கு ஒர்க்ஸ் எந்த அளவுக்கு இந்த கண்ட்ரில வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்கன்னு. அலபாஸ்டா மக்கள் எல்லாம் இதனாலேயே பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் ரத்தம் குதிக்க தான் செய்து. என்ன பண்றது, அப்படியே அந்த ஊரை பார்த்துக்கிட்டே வருவாங்க. பார்த்தாங்க ஒண்ணுமே இல்ல. பில்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமா டேமேஜ் ஆகி மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. மரம் எல்லாம் தண்ணி இல்லாம காஞ்சு போய் வத்தி போயிருக்கு. மொத்தத்துல இப்ப இது ஒரு கோஸ்ட் டவுன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த சிட்டி பச்சை பசேல்னு சூப்பரா இருந்துச்சு. இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கானுங்க. மரத்தெல்லாம் அப்படியே மிதிச்சு பார்த்தா உடஞ்சு விழுது. அப்படின்னா என்ன அர்த்தம், தண்ணியே இல்லாம மரங்கள்லாம் காஞ்சு உடஞ்சு விழுதுங்க. மழை பெஞ்சாவாச்சு இங்க இருந்த மக்கள் எல்லாம் கடைசி டிராப் மழை வரைக்கும் சேகரிச்சு வச்சாச்சு ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க. ஆனா கடைசி 3 வருஷமா ஒரு சொட்டு மழை கூட பெய்யல. அவ்வளவு எல்லாம் மழை பெய்யாம இருந்தா என்ன ஆகுறது. சரி மழை இல்லைனாதான் என்ன, இவங்க வர்ற வழியில ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி தானே வந்தாங்க. அத பைப்பு போட்டு யூஸ் பண்ணலாமேன்னு கேட்டா அதுக்கான பதில் தான் உன் முன்னாடியே இருக்கும்பா. அட என்ன மேட்டர்னா அலபாஸ்டாவோட ஹிஸ்டரியிலேயே 1000 வருஷமா இந்த மாதிரி மழை ஒரு நாளும் நின்னதே இல்ல. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இங்க மழை நின்றுச்சு. ஆனா ஒரு பிளேஸ்ல மட்டும் யூசுவலா மழை பெய்யறதை விட அதிகமா பெஞ்சிட்டு இருக்காமா. அதுதான் அலுப்பர்னா. அதுதான் கேபிட்டல் சிட்டி. கிங்கோட பேலஸும் அங்கதான் இருக்கு. அங்க பெய்யற மழைய வேஸ்ட் பண்ணாம அம்புட்டு பேரும் குடகுடமா புடிச்சு சேமிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. மன்னருக்கு சந்தோஷம் தான். மக்கள் எல்லாம் இது கிங்கோட மிராக்கிளுங்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டே வருவா. அப்படியே கட் பண்ணா கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுல இருந்து ஏகப்பட்ட சரக்குங்க வருது. அந்த பெரிய பெரிய மூட்டை எல்லாத்தையுமே ஒரு வண்டியில வச்சு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வருவானுங்களா. அவ்வளவு வெயிட்ட தாங்க முடியாத வண்டி என்னாவும் சக்கரம் உடஞ்சு மொத்த முடிய கீழே விழுந்து உள்ள இருக்க பவுடர் எல்லாம் வெளியே கொட்டிருமா. அது வேற எதுவும் இல்ல, அந்த டான்சிங் பவுடர். அதான் மழை வர வைக்குமே அந்த பவுடர். அதை கொண்டு வந்தவங்க எல்லாம் பதறுவானுங்க. ஐயோ இதை எப்படியாச்சும் கிங் கோப்ராட்ட கொண்டு போய் சேர்க்கணுமேன்னு. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இது என்ன பவுடர் என்னன்னு விசாரிப்பாங்க. அதெல்லாம் என்ன எதுன்னு தெரியல
இல்லையாமா. கிங்கோட ஆர்டர் இந்த பவுடரை சேஃப்டியா கொண்டு வந்து சேர்க்கணும். ஆனா இப்ப பாதியில உடஞ்சு போச்சு, அதனால விழுந்தடிச்சு ஓடிடுவானுங்க. அந்த டைம் ஒருத்தன் இது டான்சிங் பவுடர் ஆச்சுன்னு அப்படியே கையில எடுத்து பாப்பான். ஆக்சுவலா இது ஒரு நாள் நடந்த சம்பவம். இத விவி சொல்லிட்டு இருக்கா. இத பத்தி நமிக்கு தெரியுமான்னு கேட்டா அவளுக்கும் தெரியும் போல. கரெக்டா சொல்லுவா, அது மலைய வர வைக்கிற பவுடர்னு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே ரூமர்ஸா தான் அவ கேள்விப்பட்டாலாமா. ஆனா இந்த கண்ட்ரில இருக்க ரிசர்ச்சர்ஸ் மலையெல்லாம் அப்படி கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த பவுடரை யூஸ் பண்ணா ஒரு மாதிரி புகை ஒண்ணு கிளம்பி நேரா வானத்துக்கு போய் அதுக்கப்புறம் தான் மலையை கிரியேட் பண்ணுன்னு சொல்லுவா. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம பையலும் இதே மாதிரி ஒரு டைம் பண்ணல, அதுவும் அந்த டான்சிங் பவுடரை யூஸ் பண்ணி. அது ஞாபகம் வந்து இந்த மிஸ்டி பவுடரை நானும் பார்த்தேன்பா. இதுல வேற அதை சாப்பிட்டு வேற பார்த்தானாமா, டேஸ்ட் நல்லா இல்லம்பா. நம்ம பைய விட்டா வாப்போலுக்கே டஃப் கொடுப்பான் போல, அந்த அளவுக்கு எதையும் விடாம திங்கிறான். இங்க நம்மளுக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்ல. அது ஒண்ணு சாப்பாடு இல்லடா வெண்ண, மழை வர வைக்கிற பவுடர் கலராம வாங்கிட்டு போவாங்க. ஆனா நம்ம பையன் தான் அதை பார்த்திருக்கானே, நான் ஒண்ணு பொய் சொல்லன்னு தொண்டை வெளியே கத்துவான். யாருமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஆக்சுவலா அந்த மாதிரி பவுடர் தான் இந்த கண்ட்ரிக்கு கரெக்ட். அந்த பவுடரை எல்லாரும் டான்ஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மழை பெஞ்சா எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதை மீன் பண்ணி பேர் வச்சிருக்காங்களாமா. இப்ப இந்த பவுடரை யூஸ் பண்றதுனாலயே எந்த கண்ட்ரி யூஸ் பண்றாங்களோ அதுக்கு பக்கத்து கண்ட்ரி மழை இல்லாம பஞ்சத்துல மாட்டிக்குவாங்க. அது எப்படின்னா, நார்மலா கிளவுட் இருக்கு, அதுவா மழை பெய்யணும். ஆனா அது இல்ல, இவங்க அந்த பவுடரை யூஸ் பண்ணி புகைய கிளப்பி விடுறதுனால அந்த மேகத்துல இருக்க மழை மொத்தமும் இவங்களுக்கே வந்துரும். என்ன ஆகும், இந்த மேகங்கள் தானே அப்படியே டிராவல் பண்ணி அடுத்த கண்ட்ரிக்கு போகும். ஆனா அதுக்குள்ளதான் நம்மளுக்கு புடிச்சு வச்சு மலையை பூரா உறிஞ்சு எடுத்துருவாங்களே. இது எப்படின்னா, பக்கத்து கண்ட்ரிக்கு நார்மலா போக வேண்டிய மலையை இவங்க இங்க புகைய போட்டு திருடிக்கிற மாதிரி. என்னாலேயே என்ன ஆகும், ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவுல போர் உண்டாகும், ஏகப்பட்ட பேர் அடிச்சுக்கிட்டு சாவாங்க. அதனாலதான் என்னாச்சுன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த டான்ஸ் பவுடர் ப்ரொடியூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல அந்த பவுடரால தான் சந்தோஷமும் வருது, அழிவும் வருது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த டான்ஸ் பவுடர் மொத்தத்தையுமே போர்ட் டவுனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனாலேயே அலபாஸ்டால என்ன ஆச்சுன்னா, வெதர் எல்லாமே கொஞ்சம் ஸ்டேஞ்சா மாற ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, வேற எந்த டவுன்லயுமே மழை இருக்காது, ஆனா நம்ம ராஜா வாழ்ந்துட்டு இருக்க டவுன்ல மட்டும் மழை பெய்யும். இதனால என்ன ஆயிருச்சுன்னா, மத்த டவுன்லாம் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி கிங் நம்மளை ஏமாத்திட்டாரு, இங்க யாருக்குமே சுத்தமா மழை இல்ல, அப்படி இருக்கும்போது அவர் டவுன்ல மட்டும் மழை வந்துச்சுன்னா டான்ஸ் பவுடர் யூஸ் பண்றாங்கன்னு தானே சொல்லுவாங்க. அலுப்பர்னால வர மழை எல்லாம் ஒண்ணு மிராக்கல்லாம் கிடையாது, இந்த மாதிரி நிலைமைக்கே அவர் தான் காரணம், அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. இதை விவி இப்படி சோகமா சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி தடுத்து நிறுத்தி, அப்படின்னா இந்த கதையில உங்க அப்பா தான் கெட்டவராங்கிற மாதிரி கேட்பான். சஞ்சி வாயிலே ஒரு போடு போட்டு, அட லூசு பையிலே இன்னுமா கதை புரியல, அவர் அப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்கடா வெண்ண, அவரோட அப்பா எல்லாம் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி மண்டமடையா மிதிப்பான். ஆக்சுவலா அவங்க அப்பா நிஜமாவே எதுவும் பண்ணலையாமா. ஆனா ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சாமா. என்னன்னா, இவங்க பேலஸ்ல மூட்டை மூட்டையா அந்த டான்ஸ் பவுடரை விவி கண்டுபிடிச்சிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜாக்கு எதிரா பேலஸ்ல இருக்கவங்களே வேலை பாக்குறாங்க. இப்படி பேசிட்டே வரும்போது ஒரு நீளமான ரோடு ஒண்ணு பாப்பாங்க. இது எங்க போகுது என்னன்னு கேட்டா, இது ரோடு இல்லையாமா, இதுதான் கெனால். அதாவது சண்டோரா ரிவர்ல இருந்து தண்ணி எல்லாம் இந்த வழியா தான் கொண்டு வரும். எந்த எரும மாடுன்னு தெரியல, இந்த கெனால கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிருக்கான். இந்த கெனால் வழியா தண்ணி வர்றது பாதிக்கப்பட்டதுனாலேயே கிரீன் சிட்டி கம்ப்ளீட்டா படுத்துருச்சு. ஆனாலும் ஊர் மக்கள்லாம் மழை வரணும்னு பயங்கரமா ப்ரே பண்ணாங்க. என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. சாப்பெல்லாம் அங்க இருக்க கிணத்துக்குள்ள களை தூக்கி போடுவான், டம்முன்னு சத்தம் கேட்குமே தவிர தண்ணி சத்தம் கேட்கல. இப்ப என்னன்னா, அந்த டான்ஸ் பவுடராலேயே மக்களுக்கு கிங் மேல இருந்த மரியாதை கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிருச்சாமா. அப்பனா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, crocodile இதெல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் தான் சண்டையே ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப சண்டையெல்லாம் எல்லாராலையும் போட முடியாது இல்ல, சில பேர் அந்த சண்டையில இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சிட்டியை விட்டே ஓடிட்டாங்க. எதுக்குன்னா, மத்த ஏரியால எங்கேயாச்சும் தண்ணி கிடைச்சதுன்னா அங்க போய் சேஃப்டியா செட்டில் ஆயிடலாம்ல. அப்படித்தான் இந்த மொத்த கிரீன் சிட்டியுமே அழிஞ்சு போச்சுன்னு சோகமா சொல்லுவா. அந்த டைமுங்கும் போது இந்த இடத்துல பயங்கரமா காத்தடிக்கும். நார்மல் காத்துனா பரவாயில்ல, ஆனா இந்த காத்துல ஏதோ ஒரு சவுண்டும் கேக்குதாமா. ஒருவேளை ரெபல் ஆர்மியா இல்ல பர்கு ஒர்க்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்களான்னு ஒரு சின்ன பீதி. சுத்தி இந்த இடத்த பார்க்கும்போது பகல்லையே படு பயங்கரமா இருக்கு. எல்லாம் அப்படியே ரெடியா நிப்பாங்க, எவனாச்சும் அட்டாக் பண்ண வந்தா கூட புலந்துவாங்க போல. அந்த காத்தோட காத்தா சத்தம் நல்லாவே கேக்குது, ஆனா எந்த சைடுல இருந்து தான் வருதுன்னு தெரியல. சோப்பெல்லாம் மிரண்டு போயிருவான். ஏசானா எந்த பஞ்சாயத்தும் இல்லாமா, ஏன்னா இங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பழைய பில்டிங். அதுக்குள்ள காத்து பூந்து வரும்போது இப்படித்தான் சவுண்ட் கேட்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லாமானா. ஆனா விவி பார்த்துட்டு, மேபி இது இந்த சிட்டி ஆஃப் இருமலுவோட அழுகிற சவுண்டா கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்லுவா. எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியே மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சூறாவளி ஒண்ணு வரும். எல்லாம் அந்த இடத்துல அப்படியே நிப்பாங்க. அந்த சூறாவளி என்னவோ அப்படியே நம்மளால கிராஸ் பண்ணி போகுமா. அந்த டைம் லூஃபி கஷ்டப்பட்டு கண திறந்து பார்ப்பான். பார்த்தா ஏதோ பயங்கரமா கருப்பு கலர் உருவம் ஒண்ணு தெரியுது. அது அப்படியே இவங்களை கிராஸ் பண்ணி போகுமா. என்ன இதுன்னு எல்லாம் மிரண்டு போய் பார்ப்பாங்க. அந்த டைம் யாரோ ஒருத்தர் அங்க படுத்து கிடப்பாங்க. அவங்க துணி அப்படியே காத்துல ஆடிட்டு இருக்கும். ஐயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல, பரவாயில்லையே இன்னும் இந்த சிட்டில யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு போய் பார்த்தா அத்தனை பேருத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா, அங்க வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் கிடக்கும். அதை பார்த்துட்டு விவி ரொம்ப சோகமாயி, எங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த நாட்டோட சிட்டிசன்ஸ் அப்படி என்ன பண்ணாங்க, வாழ்றதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஆனா அவங்க பிறந்த இடத்துலயே நேச்சர் கூட சண்டை போட்டு இப்படி சாக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த crocodile. அவனால தான் இப்படி எல்லாருமே செத்து போறாங்க. யார் இந்த மாதிரி பண்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லி தேம்பி அழுவா. அந்த மூதேவி 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தன்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி பயிற்சி எல்லாத்தையுமே போட்டு தள்ளி ஹீரோ மாதிரி நடிக்கிறான். எல்லா பஞ்சாயத்துக்கும் காரணம் அவன் தான். மொத்த கண்ட்ரியுமே ஆட்டைய போட பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் ஏமாத்துறான்னு கூட தெரியாம மக்கள்லாம் crocodile தலையில தூக்கி வச்சு அவனை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி தேம்பி அழுவாளா. நம்ம லூஃபி இதெல்லாம் கெட்டு கொலை வெறியாகி அங்க இருக்க பில்டிங்க ஒரு அடி அடிப்பான். அப்படியே சுக்கலா நொறுங்கி
போயிரும். அட கிறுக்கு பாயிலன்னு சொல்லிட்டு கீழே குழிய தோண்டி இந்த எலும்பு கூட அழகா அடக்கம் பண்ணி குச்சியை நட்டிடுவாங்க. உடனே லூஃபி இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது விவி, எனக்கு கையெல்லாம் அரிக்குது, ஏதாச்சும் பண்ணி ஆகணும், வா போலான்னு சொல்லி வெறியோட கூட்டு போவான். இப்ப என்னன்னா உடனே யூபாக்கு போய் ஆகணுமாமா. விவி என்ன சொல்லுவான்னா ரெபலியன் ஆர்மிக்குன்னு ஒரு லீடர் இருப்பான்ல, அவனை மீட் பண்ணி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண சொல்ல போறாளாமா. ஏன்னா இந்த பஞ்சாயத்து எல்லாத்தையுமே பண்றது குரோக்கோடைல். அது தெரியாம இவனுக்கு எல்லாருமே புரட்சின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்கன்னா மொத்த நாடே அழிஞ்சு போயிருமே. இந்த உண்மையெல்லாம் சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணாலே போதும், தேவையில்லாம யாரும் ரத்தம் சிந்த வேண்டான்னு ரைட்டு வா போலான்னு சொல்லி அத்தனை பேரும் வெறி கொண்டு கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.